தோழமை உறவுகளுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சென்னையில் இருக்கக்கூடிய விருகம்பாக்கம், திருச்சி கிழக்கு இந்த 2 தொகுதிகளில் போட்டியிட போறதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இந்த 2 தொகுதிகள்லயும் விஜய் நிக்கிறதா இருந்தா நாங்க தான் விஜய் எதிர்த்து போட்டியிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக வட்டாரங்கள் பேசப்பட்டு வராங்க. விஜய் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கட்சி ஆரம்பிச்சிலிருந்து முறையா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட போறாரு. இந்த தேர்தலில் தனித்து தான் போட்டியிட போறோம் அப்படின்னு ஒரு முடிவுல விஜய் அவர்கள் இருக்கிறாரு. கட்சி தொடங்குனதுல இருந்து ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு நான் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால காங்கிரஸ் விஜய் பக்கம் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசப்பட்டு வந்தாங்க. ஆனா இப்போ வரைக்கும் காங்கிரஸ் திமுக கூட்டணியில தான் இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். எப்படியும் திமுக காங்கிரஸை கைவிடாது, காங்கிரஸும் திமுகவை விடாது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில விஜய் அவர்கள் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வார்த்தை காட்டி திமுகவையும் திமுகவுடைய கூட்டணி கட்சியும் குழப்பத்துக்கு உண்டு பண்ணி வச்சிருந்தாரு. ஆனா இப்போ இந்த சட்டமன்ற தேர்தல் ஒரு 4 முனை போட்டியா தான் இருக்க போகுது. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, தாவேகா, நாதாகா இந்த 4 முனை போட்டியா தான் இருக்க போகுது. இந்த நிலையில விஜய் அவர்கள் ஒரு 6-7 தொகுதிகளை போட்டிடுறதா ஒரு தகவல் வெளியாகுச்சு. ஆனா 6-7 தொகுதியில போட்டிட்டாலும் திமுக நேரடியா நாங்க களத்துல இறங்குவோம், விஜய் எந்தெந்த தொகுதியில நிக்கிறாரோ அந்தந்த தொகுதிகளை திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுக்கு நாங்க விட்டு கொடுத்திருந்தாலும் அந்த தொகுதிகளை மீண்டும் கேட்டு வாங்கி நாங்க விஜய்க்கு எதிராக அங்க நிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக வட்டாரங்கள் சொல்லிக்கிட்டு வராங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட விஜய் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, நானு 2 தொகுதியில் தான் போட்டியிட போறேன். ஒண்ணு என் சொந்த தொகுதியான விருகம்பாக்கம் தொகுதியில போட்டியிட போறேன், இன்னொன்னு திருச்சி கிழக்குல போட்டியிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் சொன்னதா வெளியாகி இருக்கு. அதனால விருகம்பாக்கம் தொகுதியில விஜய்க்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா சார்பில் முடிவு எடுத்து இருக்காங்க. விஜய் நிற்கக்கூடிய இடங்கள்ல திமுக நேரடியா போட்டியிட போறதுனால தனது சொந்த தொகுதிகளிலேயே விஜய்க்கு கடும் நெருக்கடி இருந்துட்டு வருதுன்னு சொல்லிட்டு தாவேகா நிர்வாகிகள் சொல்லிக்கிட்டு வராங்க. விஜய் இந்த 2 தொகுதியில நின்று திமுகவை வின் பண்ணுவாரா மாட்டாரா, விஜய் இந்த 2 தொகுதியில மட்டும் தான் நிக்க போறாரா அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த தொகுதிகள் இறுதியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.